அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 10ல் பார்த்தீங்கன்னா 38லேருந்து 42 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது என்ன அப்படின்னா, அங்க மார்த்தாள், மரியாள் சகோதரிகள். இயேசுவை மார்த்தாள் என்ன பண்றாங்க? தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்போ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இயேசுவை அழைக்கிறாள். இப்போ ஒரு பெரிய விஐபி வீட்டுக்கு வர்றாருன்னா வீடு எப்படி இருக்கும்? இல்லை, அப்படியே கஜா கஜா கஜான்னு அந்த ஹால் மட்டும்தான் நீ எட்டு அப்படியே வச்சுருக்குறோம். அடுத்து கிச்சனில் பரபரன்னு வேலை நடந்துட்டு இருக்கிறோம்ல. அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட அசிஸ்டண்ட் எல்லாம் கேட்டு இந்த மாதிரி. இப்போ நான் என்னோட பாஸ்டரோட போகிறோம் பாருங்க. அப்போது சிலருக்கு தெரியும் இவர் தான் கூட இருப்பாருன்னு. அப்போ எங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். அப்போ உடனே ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் நடக்கும் பாருங்க. அது மாதிரி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறாள். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒர்க் நடக்குது. பற்பல வேலைகள் அவள் செய்து கொண்டிருக்கிறாள். ஏன் அப்படின்னா போதகர் வந்திருக்கிறார், அவரை திருப்திப்படுத்தணுங்க, அவருக்காக செய்யணுங்க. அவர் பார்த்து சொல்லணும், ஓ சிஸ்டர் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணுங்க. ஆனால் அதில் ஒரு டயர்டாக இருக்கா பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன, எதுலால இவ டயர்ட் ஆகிறா பாருங்களேன். 39ஆம் வசனம் 10ஆம் அதிகாரத்தில், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு வந்தாள். இப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே இங்கே போய் பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்கா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா அவள் வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறா. 40ஆம் வசனம் சொல்லுது, மரியாள் என்ன பண்றான்னா அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அடுத்து பார்க்கிறோம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் எவ்வளோ பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தானே நான் செய்கிறேன். ஆனால் இவன் உட்காந்து நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறா, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அனுப்பி விடுங்க. அது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு வேற ஒரு கேள்வி. அப்போ இன்னைக்கு இதில் ஒரு பெரிய பாடம் இருக்குது. என்னன்னா, நிறைய நேரம் நம்ம ஆண்டவருக்காக நிறையா செய்கிறோம், ஆண்டவரோடு இருக்க தவறி விடுகிறோம். ஆண்டவருக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஆண்டவருக்காக நிறைய செய்கிறோம். நம்ம உடலை வெறுத்து அப்படியே ஒடுக்கி எல்லாமே செய்கிறோம் பாருங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், நிறைய காரியங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு நிறைய காரியம் செய்கிறோம். நம்முடைய பணங்களினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு நாம் இருக்கிறோமான்னா நிறைய இடத்துல இருக்க மாட்டோம்ல. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் உட்காரதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு நேரம் இருக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே சொல்லிட்டு சொல்லாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். அப்ப தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன அப்படின்னா தேவையான ஒன்று. இந்த தேவையான ஒன்று என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இது என்னன்னா என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அப்ப கர்த்தருக்காக நான் செய்யறதை காட்டிலும் கர்த்தரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தரோடு இருந்துட்டேன் அப்படின்னா அவருடைய வசனத்தை கேட்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ பழகிறேன். அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ பழகும் பொழுது அவரோடு இணைந்து அவருக்காக செய்வேன். அதுல மிகுந்த பலன் இருக்கும். அவன் நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்காக செய்றீங்க, நல்லது செய்யணும். ஆனா கர்த்தரோடு இருந்து, கர்த்தரோடு பழகி, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து, கர்த்தருடைய வார்த்தையை பெற்று, கர்த்தர் தரும் பலத்தால் கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்காக செய்யும் பொழுது அதிலே மிகுந்த பலன் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும்னா, என்னத்தை ஊழியம் செஞ்சு, என்னத்தை காசு அனுப்பி, என்னத்தை அப்படின்னு ஆயிடும் பாருங்க. ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆண்டவரோடு இணைந்து செய்யும் பொழுது அதிலே பலன் மிகுதியாக இருக்கும், அதிலே சுறுசுறுப்பு இருக்கும், அதிலே வல்லமை இருக்கும், அதிலே ஜீவன் இருக்கும். அருமையானவர்களே, எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? வேண்டாம். தேவ பிரசன்னத்திலே வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. அவர் உங்களோடு பேசுவார், உங்கள் ஆவியோடு இணைந்து அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் வெளிச்சத்தை, வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பார், கவலைகளை நீக்குவார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தை படியுங்கள்.
அந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் அருளும் பலன், அவர் அருளும் கிருபை, அவைகளை எல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரோடு இசைந்து வாழ்ந்து அவருக்காக கிரியை செய்யுங்கள். தேவ ராஜ்யத்தில் நீங்கள் செய்யும் காரியத்திற்கும் மிகுந்த பலன் இருக்கும். தேவையானது ஒன்றே, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.